Hello everyone, welcome to Review 360. நான் உங்கள் பிரகாஷ். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ரிவ்யூ பண்ண போறோம். அதுதான் சாம்சங்கோட நியூ கேலக்ஸி அல்ட்ரா ஸ்மார்ட் வாட்ச். ஸோ இதுதான் அந்த வாட்ச். இன்னும் ஒரு 30 மினிட்ஸ்ல நமக்கு ரிசீவ் ஆயிடும். ரிசீவ் ஆன உடனே லைவா அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிடலாம். ஸ்டே டியூன். கேலக்ஸி வாட்ச் வந்துச்சு. ஸோ குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஜஸ்ட் ஸ்டே டியூன். ஸோ குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிடலாம். ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் போட்டிருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 36,899க்கும் அமேசானில் 39,999க்கும் சேல் பண்ணுறாங்க. பட் நான் இதை விட கம்மியாக தாங்க வாங்கினேன் லோக்கல் அவுட்லெட் கிட்ட. ஸோ பார்த்துருவோம் என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ குயிக்காக பாக்ஸை ஓப்பன் பண்ணி டிவைஸை பார்த்துக்கலாம். என்ன ப்ரீமியமு சாம்சங்னாலே ப்ரீமியமுக்கு பேர் போனோம் தாங்க. நான் ஆரம்பத்தில் சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளிப் மொபைலு அப்படி இருக்குங்க. சரி, ஓகே வாங்க. மொபைலோட ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 1.5 AMOLED டிஸ்பிளே, எக்ஸினோஸ் W1000 சிப் செட் கொடுத்துருக்காங்க. eSIM ஃபெசிலிட்டி இருக்குங்க. அண்ட் 590 mAh பேட்டரி 2 days வரைக்கும் சாலிடாக தாங்கும்னு சொல்லியிருக்காங்க. சஃபையர் கிறிஸ்டல் கிளாஸ் கொடுத்துருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு. ஸோ பார்த்தீங்களா கையில் எடுக்கிறதுக்கே அப்படி இருக்குங்க. செம்ம டிவைஸுங்க. வாட்ச்னா இப்படி தாங்க இருக்கணும். ஓகே, வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. ஸ்டாப் பார்த்தீங்களா செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆரஞ்சு கலருங்க. இப்போ இருக்குது ட்ரெண்டுக்கு இது தாங்க செம்ம சூட்டாக இருக்கும். இது இல்லாமல் நான் இன்னும் 2 ஸ்டாப் வாங்கியிருக்கேன். அதையும் காட்டுறேன். இந்த வீடியோவோட எண்டில் நான் அதையும் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்க. வாங்க டிவைஸ் ஆன் பண்ணிவிடுவோம். ஆன் ஆயிடுச்சு. டிவைஸ் ஆன் ஆயிடுச்சு. ஓகே செம்ம ப்ரீமியம் குவாலிட்டிங்க. டிஸ்பிளே செம்மையாக இருக்குது. பார்த்தீங்களா அப்படியே ஒரு சாம்சங்கோட ப்ரீமியம் மொபைல் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த ஃபீல் இருக்குங்க. S25 கையில் பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் தாங்க எனக்கு இருக்குது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டி பாருங்களேன், செம்மையாக இருக்குது. சான்ஸே இல்லை. ஓகே, கனெக்டிவிட்டி பண்ணிடலாம். ஸோ இதோட கனெக்ஷன் ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம சாம்சங் டிவைஸ் யூஸராக இருந்தால் அதில் ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், அந்த சாம்சங் மொபைல் ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிடுது. அதுவே அப்டேட் பண்ணிடுது. எல்லாமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக செட்டப் பண்ணிடுதுங்க. நமக்கு வேலையே இல்லைங்க. ஸோ இந்த வாட்சை நான் 31,999க்கு தாங்க லோக்கல் அவுட்லெட் வாங்கினேன். கான்டாக்ட் வேணுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒயர்லெஸ் சார்ஜர் டிவைஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது தாங்க அந்த 2 ஸ்டாப். ஒன்று கிரே கலர், இன்னொன்று பிளாக் கலர். செம்மையாக இருக்குங்க. ஸோ பார்த்தீங்களா கையில் கட்டியிருக்கு எப்படி இருக்குது. செம்ம லைட் வெயிட்டுங்க. கட்டினதே தெரில. இதுதான் இந்த கம்ப்ளீட் கிட்டு. அந்த வாட்சுக்கு தேவையான கிட் எல்லாமே உள்ளே இருந்தது. ஸ்டாப் மட்டும் தனியாக வாங்கினது நான். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறைய டிவைஸஸை ரிவ்யூ பண்ணுவோம். ஸ்டே டியூன்.